வணக்கம் சார். என்னோட நேம் ஸ்ரீனிவாசன். நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் சார். ஆன் ரோடு ஸ்டார்டிங் வந்து சாண்ட்ரோன்னு சொல்லிட்டு 5,16,000 ரூபாய் ஆன் ரோடில் இருந்து எலன்ட்ரா அண்ட் டுசான்னு சொல்லிட்டு 34 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க சார். சார் ஹூண்டாயில் டோட்டலாக 12 மாடல் இருக்குங்க சார். சாண்ட்ரோ, கிராண்ட் ஐட்டன் நியாஸ், எக்ஸன்ட்டு, வெர்னா, வென்யூ, கிரிட்டா, டுசான், எலன்ட்ரா அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோனான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் 12 மாடல் இருக்குங்க சார் இதில் ஹூண்டாயில். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ வெஹிக்கிளுக்கு லைஃப் டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். இது இல்லாமல் ப்ரீமியம் செக்மெண்ட் டுசானுக்கு அப் டு 2 lakhs வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் சார். இது மட்டும் இல்லாமல் மற்ற டீலர்ஸை விட நம்ம இன்னாகரல் ஆஃபராக ஈச் அண்ட் எவ்ரி புக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு ஹாலிடே பேக்கேஜாக சொல்லிட்டு ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நியூ இயர் செலிப்ரேஷனாக December 31st அன்னைக்கு ஃபேமிலியோடு அவங்க போய் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிஃப்ட் கூப்பன் மாதிரி தராங்க சார். ஸோ இது வந்து நம்ம மட்டும்தான் கொடுக்குறோம். நம்ம ஷோரூமில் ஹூண்டாயில் நம்ம ஷோரூம் மட்டும் தான் கொடுக்குறோம். லோட்டஸ் ஹூண்டாய் மட்டும் தான் தரோம் சார். வாரண்டி பொறுத்த வரைக்கும் அதர் பிராண்டில் மினிமம் வந்து 2 years மட்டும் தான் இருக்கும். ஹூண்டாய் பொறுத்த வரைக்கும் 3 yearsங்கிறது பேசிக்காகவே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் RSAன்னு சொல்லிட்டு ரோடு சைடு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்தியாவில் 24 மணி நேரமும் 7 நாளும் எங்கேனாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகுது, இல்லை சம்டைம்ஸ் மறந்த மாதிரி நம்ம வந்து ஃபியூல் போடாமல் இருப்போம், ட்ரையாக இருக்கும், எந்த மாதிரியான சுச்சுவேஷன்னாலும் எனி டைம் 24 hours 7 days எப்போனாலும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு RSAன்னு சொல்லிட்டு அது தனியாக நம்ம பண்ணுறோம் சார். லாஸ்ட் 2 years ஹூண்டாய் டீலர்ஷிப்பு ஈரோட்டில் கிடையாது. இப்போ வந்து நம்மளுடைய ஈரோட்டில் பாரம்பரியமிக்க 40 வருஷம் டூ வீலர் டிவிஎஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லோட்டஸ் டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த பாரம்பரியமிக்க லோட்டஸ் கம்பெனி ஹூண்டாய் டீலர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கோம். லோட்டஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ அந்த கஸ்டமருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன சர்வீஸோ கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுறது எங்கள் டீலர்ஷிப்போட கடமை. அதை நான் நிச்சயமாக 100% பண்ணி கொடுப்போம். வணக்கம், என்னோட பெயர் ரவி போஸ். இங்கே லோட்டஸ் ஹுண்டாயில் சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன். நம்ம இங்கே சர்வீஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது,
என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போது சொல்ல போகிறோம். லோட்டஸ் ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா ஈரோடில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சர்வீஸ் டீலர். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பூரா இருந்து நமக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து சர்வீஸ்க்கு வந்துட்டுருக்கு டெய்லி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதம் ஆகுதுங்க. ஸோ இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்ங்க. கஸ்டமர்ஸ் வந்து நிறையா ப்ரொஃபைலில் இருக்காங்க, பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, ஆஃபீஸ் கோயிங், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளான அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேதியில் என்ன டைமில் சர்வீஸ் வண்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் நிறையா பேர் வந்து இப்போது ஜாப் வந்து சர்வீஸ் வரணும் அப்படின்னா அவங்க லீவ் போட்டுட்டோ அல்லது பெர்மிஷன் போட்டுட்டோ வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிரமங்கள் கஸ்டமருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். எங்ககிட்ட கிட்டத்தட்ட 5-6 டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஈரோடை சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோபி, பவானி, குமாரபாளையம், காங்கேயம், கொடுமுடி, திருச்செங்கோடு, பெருந்துறை, விஜயமங்கலம், அந்தியூர், ஆப்பக்கூடல் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறோம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நாங்கள் வண்டியை எங்கள் டிரைவர்ஸ் அனுப்பி அங்கே வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி மறுபடியும் உங்களோட வீட்டிலேயே நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறோம். இதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்க்காக. ஸோ இதனால் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைம் சேவிங்க. அவங்களுடைய ஒர்க்கு வந்து நார்மல் ஒர்க்கு அவங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு வசதியை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வெஹிக்கிள் சர்வீஸ் எடுத்ததுக்கப்புறம் உள்ள ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெக்னீஷியனுமே ஹுண்டாய் ட்ரெயின்டுங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஹுண்டாயில் பக்காவாக ட்ரெயின் ஆகி நம்ம வெஹிக்கிளை வந்து அட்டன் பண்ணுறாங்க. எல்லா டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸு, ஏசி சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் நாங்கள் இங்கே ஒரே ரூஃபில் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் டெஸ்ட் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ரோட் டெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்கள் வெஹிக்கிளை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் ஒரு 5-10 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் ஓட்டி பார்க்குறோம். ஓட்டி பார்க்குறப்ப அந்த வண்டியில் வேறு ஏதாவது அடிஷ்னலாக கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலோ, வண்டி ரிசீவ் பண்ணுறப்ப வண்டி நாங்கள் எடுக்கிறப்ப ஒரு தடவை ஓட்டி பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது குறைகள் இருக்குது எங்களோட பார்வைக்கு அந்த குறைகள் வரப்போ நாங்கள் கஸ்டமருக்கு கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி உங்கள் வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் அந்த ஒர்க் பண்ணுறோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறமும் அதே டெஸ்ட் டிரைவர் வந்து அந்த வண்டி ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்து நாங்கள் வண்டியை வந்து டெலிவரி கொடுக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசி ரெக்கவரி மிஷின் இருக்குங்க. ஏசி ரெக்கவரி மிஷின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஏசி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ ஏசி கேஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏரில் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக ஏசி கேஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு வந்து அந்த ஏசி ரிப்பேர் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருந்ததுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க மிஷினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேஸை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு 400 கிராம் இருக்குது அப்படின்னு 300 கிராம் இருக்குன்னா 300 கிராம் ரெக்கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அந்த 100 கிராம் மட்டும் நாங்கள் ரீஃபில் பண்ணுறப்ப பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ கஸ்டமருக்கு அந்த ஏசி ரிலேட்டட் ஒர்க்கில் அந்த ரிப்பேர் காஸ்ட் வந்து குறையுதுங்க. அதே போல் 24x பிரேக் டவுன் சர்வீஸுங்க. கஸ்டமர்ஸுக்கு வழியில் எங்கேனாச்சும் போகிறப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் வரலாம், அல்லது வேறு ஏதாவது பிரேக் ரிலேட்டட் பிரச்சனை, எந்த வகையான பிரேக் டவுனாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24x7 ஒரு டெக்னீஷியன் வந்து நாங்கள் டெப்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9789881111. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் 24x7 எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸோ டூல்ஸோ எடுத்துக்கிட்டு உங்களோட இடத்துக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் டோர் ஸ்டெப் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் வச்சுருக்கோம். இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையாக இருக்கும். ஒரு பல்பு மாற்றணும் அல்லது ஒரு கூலண்ட் மட்டும் மாற்றணும், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கஸ்டமர் இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கஸ்டமருங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் டோர் ஸ்டெப்லேயே அந்த வேலையை நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்காகவும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. வண்டி இங்கே வந்ததுன்னா என்ன சார்ஜஸ் பண்ணுவோமோ அதே சார்ஜஸ் தான் நாங்கள் டோர் ஸ்டெப்லேயும் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு விஷயமே இல்லை. இது போக இது வந்து நம்ம வண்டிக்கு தேவையான
அடிப்படையான சர்வீஸை பற்றி நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேங்க. இப்போ நம்ம வண்டி இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம், 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம அழகாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா கஸ்டமரும் விரும்புகிறது. இதுக்காக நாங்கள் வேல்யூ ஆடட் சர்வீஸ்னு ஒரு சிலது பண்ணுறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்போல்சரி, சீட் கவரு, டோர் பேடு இதெல்லாமே வந்து அழுக்காயிருக்கும். ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம்லாம் அழுக்காயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். அந்த மெட்டீரியல்ஸோட தன்மை மாறாமல் உங்களுக்கு அந்த நீட்டாக உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும், அந்த ஈரமாலாம் இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் உங்கள் புது வண்டி எப்படி இருந்ததோ அதே அளவு அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ஒரு வருஷம் ஓடின வண்டி அல்லது 6 மாதம் ஓடின வண்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியில் எவ்வளவோ பொருள்களை நம்ம வந்து வெளியிலேருந்து கொண்டாந்து வைக்கிறோம், பேக் வைக்கிறோம், நம்ம ஷூவோட தான் நம்ம வண்டியில் கஸ்டமர்ஸ் போகிறாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி சிஸ்டமில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிருமிகள் மாதிரி வந்திருக்கும். அது வந்து நம்ம தொடர்ந்து சுவாசிக்கிறப்போ நமக்கோ குழந்தைங்களுக்கோ வந்து நமக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம டேஷ்போர்டெல்லாம் கலட்டி அதை பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு, அதை வந்து நாங்கள் ஏசி ஏர் வெண்ட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1/3 உங்களுக்கு 2/3 குறைஞ்சிரும். குறையிறப்போ இது வந்து கஸ்டமருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வராது, ப்ளஸ் நமக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும். அடுத்தது எக்ஸ்டீரியர் பியூட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வண்டியோட வெளியில் பாடியில் வந்து நம்ம புது வண்டியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கிற வண்டியை நமக்கு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்லுவோம். பெயிண்ட் வந்து நமக்கு இந்த சன்லைட்டில் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்போங்க. டெஃப்லான் கோட்டிங்னு சொன்னால் புரியும். அந்த மாதிரி ஒரு கோட்டிங் பாடி பியூட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த கோட்டிங் நம்ம கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்தோ வெயில்ல இருந்தோ உங்களோட பெயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ வந்து உங்களோட பெயிண்ட் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும், எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. அடுத்து என்ஜின் ட்ரெஸ்ஸிங். என்ஜின் ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர வெஹிக்கிள்ஸ்ல எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் நிறையா வந்துருச்சுங்க, ரப்பர் காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணி நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஓவர் தி பீரியட் உங்களுக்கு அந்த ரப்பர் எல்லாமே ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாவே ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்காதுங்க. ஸோ அதனால் அது என்ஜின் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது வந்து என்ஜினுக்குள்ளார இருக்கிற ரப்பர் காம்பனன்ட்ஸு, பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அந்த கோட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட லுக்கையும் உங்களுக்கு டெவலப் பண்ணி காட்டும், ப்ளஸ் அதனோட லைஃப்பும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப அந்த வாடிக்கையாளரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியங்க. அவங்க எந்த அளவுக்கு திருப்தியாக என்னோட சர்வீஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்கள் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கான அடிப்படையான காரணம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சர்வீஸ் முடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க, மறுநாள் வந்து உங்கள் வண்டியை அட்டன் பண்ண சர்வீஸ் அட்வைசர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, சார் வண்டி நேற்று எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை வந்து நாங்கள் ஒரு பிரேக் டவுன் சர்வீஸ் மாதிரி அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை அட்டன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேயில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. 3 நாள் கழித்து எங்களுடைய சிஆர் டீம்லேருந்து, கஸ்டமர் ரிலேஷன் டீம்லேருந்து கேர்ள்ஸ் கூப்பிட்டு வண்டியை பற்றி உங்களுடைய நீங்கள் இங்கே சர்வீஸ் வந்தப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. நிறையா விஷயங்கள் கேட்பாங்க. உள்ளே நீங்கள் வந்தவுடனே உங்களை அட்டன் பண்ணாங்களா, எங்கள் சர்வீஸ் அட்வைசரோட அணுகுமுறை வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா, வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா, இடையில ஏதாவது அப்டேஷன், வண்டி வேலையை பற்றின அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் வண்டி ரெடி ஆனவுடனே உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா, எவ்வளோ பில் அமௌண்ட்டு, எத்தனை மணிக்கு வண்டி ரெடி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்களா, டெலிவரி டைம் நீங்கள் வந்தவுடனே பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கால் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு விஷயங்களில் கஸ்டமருக்கு திருப்தி இல்லை அப்படின்னாலும் அது உடனடியாக வந்து
சர்வீஸ் மேனேஜருக்கு, கஸ்டமர் கேர் மேனேஜருக்கு, ஜென்ரல் மேனேஜருக்கு அதை அவங்க எஸ்கலேட் பண்ணுறாங்க. சொல்லி அவங்களுடைய வழிகாட்டுதன் பேரில் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் இம்மிடியேட்டாக அட்டன் பண்ணி கஸ்டமரை வந்து 100% அவங்க திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, 3வது நாளும் கஸ்டமர் திருப்தியாக இருக்காருங்கிறப்ப மறுபடியும் 10வது நாள் நாங்கள் மறுபடியும் கூப்பிட்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கஸ்டமர்ஸோட வசதிக்காக லோட்டஸ் ஹுண்டாய் வந்து வாரத்தில் 7 நாளும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சண்டே ஒர்க் பண்ணுறோம். முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அன்னன்னைக்கு சண்டேவும் நாங்கள் பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் எக்ஸ்பிரஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹுண்டாயில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸு, ஒரு சின்ன மைனர் ரிப்பேர், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷோட சேர்த்து 2 மணி நேரத்தில் நாங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்காக இந்த சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப பிஸியாக இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமர்ஸ் ரொம்ப வரவேற்கிறாங்க. அதனால் முன்னாடியே நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்பே நாங்கள் அதை பிரிச்சுக்குவோம். இந்த வண்டியெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கஸ்டமருக்கும் நாங்கள் தகவல் சொல்லிவிட்டு 2 மணி நேரத்தில் நாங்கள் அந்த சர்வீஸை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். அடுத்து 10வது நாள் அதே சிஆர் டீம் வந்து எங்களோட வாடிக்கையாளருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அவங்களுடைய வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போவும் ஏதாவது அவருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னாலுமே அதையும் நாங்கள் 48 ஹவர்ஸில் அதை நாங்கள் அவங்களோட இடத்துக்கே போய் நாங்கள் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். சின்ன விஷயமா இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைனாலும் எங்களுடைய டிரைவர் அனுப்பி வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே சரி பண்ணி மறுபடியும் அவங்க வீட்லேயே நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது எங்களுடைய லோட்டஸ் ஹுண்டாயில். இதையெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து உபயோகப்படுத்தி அவங்களுடைய வாகனத்தை வந்து நல்லபடியாக பராமரித்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். இதில் முக்கியமான நம்பர்ஸ் ஒரு ரெண்டு நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 24x7 பிரேக் டவுன் சர்வீஸ் நம்பர், அதுவும் என்னோட நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 நம்பருக்கும் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கால் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.